நான் வீடியோ எடிட் பண்ணும்பொழுது, இந்த வீடியோல இருக்க கன்டென்ட்ட பத்தி பேசலாம் தான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்தோனே ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட்ட பார்த்ததுலேருந்து பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். ஆப்வியஸ்லி நான் அந்த கமெண்ட்ட பத்தி பேசியே ஆகணும். இந்த கோயம்புத்தூர் கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? அதில ஒருத்தவன் கமெண்ட் பண்ணியிருக்கான். அது நெறைய பேர் அந்த கமெண்ட்ட பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் இத பத்தி பேசியிருக்காங்க. அது என்ன கமெண்ட் அப்டின்னா, அந்த நேரத்தில அந்த பொண்ணு ஏன் போணும்? கமெண்ட் நம்பர் 1 அத தான் நெறைய பேர் கேட்குறாங்க. அந்த நேரத்தில அந்த பொண்ணு ஏன் அங்க போணும்? 2வது வந்து அதாவது அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு கமெண்ட் என்னன்னா, அந்த காருக்குள்ள அந்த பையன் என்ன செய்யணும்னு நெனச்சானோ, அத தானே இந்த 3 பேரும் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான். டேய் எப்புட்றா யப்பா தற்குறி கூட்டத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம்யா! சி அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே ஆண் நண்பர்ன்னு தான் எல்லா மீடியாலயும் சொல்றாங்க. சரி ஓகே. அவன் வந்து நீங்க சொல்ற மாரி பாய் ஃப்ரெண்டாவே இருக்கட்டுமே! அவங்க 2 பேரும் பண்ணது தான் இவன் பண்றான்னு சொல்லிட்டு எப்படிங்க கேங் ரேப்பையும் அதையும் ஒண்ணா பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியல. தட் இஸ் ஹேப்பனிங் வித் ஹர் கன்சர்ன் ஓகேவா? காருக்குள்ள அந்த பொண்ணும் பையனும் அப்படி வந்து இருந்திருந்தா கூட தட் இஸ் ஹேப்பனிங் வித் ஹர் கன்சர்ன். கன்சர்ன் தமிழ்ல இங்கிலீஷ்லேயும் ஒரு வேர்ட் இருக்கு. தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா சம்மதம். அந்த பொண்ணோட சம்மதத்தோட நடக்கிறதையும், கேங் ரேப் பண்ணுறதையும் எப்புட்றா ஒண்ணா வச்சு பார்க்குறீங்க? எனக்கு புரியவே இல்ல. படிங்கடான்னு சொன்னாலும் படிக்க மாட்டீங்க. படிச்ச பயலும் பல பேர் தற்குறி மாரி தான் பேசுறீங்க. எனக்கு யப்பாப்பா இதெல்லாம் பார்க்கும்போது பிபி ஏறுது காலங்காத்தால. எதுக்குடா ஃபோன எடுத்தேன்ற மாரி இருக்கு. சத்தியமா நான் வந்து யுஏல இருக்கிறதுல ரொம்ப 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 சேஃபா ஃபீல் பண்றேன். ஏன்னா, இந்த யுஏல நான் 4 வருஷமா இருக்கேன். எத்தனையோ தடவ நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா வந்து நடு ரோட்ல நடந்து போயிருக்கோம். தனியா கூட நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது நடந்து வந்துட்டுருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு சேஃப்டி இஷ்யூவா நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆம்பளைங்க வந்து இங்க வந்து பார்ப்பாங்க. எப்படி சொல்றது? நம்ம ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, கொஞ்சம் இந்த மாரி எக்ஸ்போசிங்கா ட்ரெஸ் பண்ணியிருந்தா பார்ப்பானுங்க. ஓகேவா? அப்படியே ஆண்கள்லாம் அப்படியே கண்ண பொத்திட்டு இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த மாரி ஸ்டேர் பண்ணுவாங்க. அவனுங்கள ஸ்டேர் மட்டும் தான் இங்க பண்ண முடியும். மத்தபடி வேற எந்த ஆணையும் இங்க புடுங்கவே முடியாது. அந்த அளவுக்கு இங்க வந்து லாஸ் எல்லாமே ரூல் லா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றாங்க. ஸோ, அதனால நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். இதே மாரி நம்ம இந்தியாவும் மாறணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு உங்களால அந்த பொண்ணுக்கு வந்து பாவப்பட முடியல, உன்னால தீர்வு தர முடியலனாலும் வாய மூடிக்கிட்டு இரு. ஓகேவா? இந்த மாரி அன்வான்டடா பேசாத. டென்ஷன் ஆவுது எனக்கே. அந்த வீட்ல இருக்கவங்கள பார்த்தா எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஓகேவா? அந்த மாரி உங்களால நல்லது சொல்ல முடியலனாலும் வாய அடக்கிட்டு இருங்க. ஸோ, அந்த பொண்ணுக்கும், அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கும் நீதி கிடைக்கணும்னு நம்புவோம். அவங்களோட இது எவ்வளோ நம்ம பேசினாலும் அந்த பொண்ணோட ட்ராமா இது சாகுற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு இது ட்ராமாட்டிக்கா இருக்க போகுது. பட் ஒரு ஏர்லி ரெக்கவரிக்காக வேண்டிப்போம்.